கோயில்களை பார்த்தாலே திமுக கண்களை உறுத்துகிறது. மக்கள் கோயிலுக்கு காணிக்கையாக தந்த பணத்தை கொண்டு, அறநிலைத்துறைக்கு சொந்தமான பணத்தை கொண்டு கல்லூரிகள் கட்டுவது நியாயமா? இதை மக்கள் ஒரு சதித்திட்டமாக பார்க்கிறார்கள் என்று கோயம்புத்தூரில் பேசி கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மாணவர்கள் போராட்டங்களெல்லாம் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கடுமையான எதிர்வினைகளை சந்தித்த பிறகு நேற்று ஒரு புதுசாக ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு எடப்பாடி. என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அறநிலைத்துறை நிதியில் இருந்து கல்லூரி கட்டினால் மாணவர்களுக்கு முழு வசதியும் கிடைக்காது. அறநிலைத்துறையில் இருந்தால் அதற்கு நிதி ஒதுக்க முடியும். மாணவர்களின் நலன் கருதி அதை அரசு கலைக்கல்லூரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்ணு காது மூக்கு வச்சு 2 நாட்களாக விவாதம் நடக்கிறது என்று உருட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர் என்ன சொன்னாரான்னாக்கா, அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரி கட்டினால் மாணவர்களுக்கு முழுமையான வசதிகள் செய்து கொடுக்க முடியாது. அதனால் அதுக்கு அந்த வசதிகள் செய்து கொடுப்பதற்கு அறநிலையத்துறையிலிருந்து தான் நிதி ஒதுக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அரசு கல்லூரிகளை கட்டினாக்கா நல்ல நிதி ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இப்படி நல்ல எண்ணத்தில் இவர் சொன்ன கருத்துக்கு கண்ணு காது மூக்கு வச்சு 2 நாட்களாக விவாதம் நடக்குதான். வாங்கின அடி அப்படி. மக்கள் இந்த உளறலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்படி அது மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு கடுமையான அடின்னு அடித்து எல்லாருமே முகம் சுளிக்க, அதிமுககாரங்களே என்னையா சும்மா இருக்க மாட்டாப்புல இருக்கு அப்படின்ட்டு பேச அளவுக்கு பிஜேபிக்காரங்களே நாங்கள் பேச மாட்டோமா, நாங்களே கோயில்களை தான் அறநிலையத்திலேருந்து விடுவிக்கணும்னு சொன்னமே தவிர கல்லூரி கட்டினதில் நாங்கள் எந்த காலத்தையும் விமர்சித்து பேசினதில்லை, எங்களையும் மிஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று கடுமையான விமர்சனங்கள் செய்த பிறகு இப்போ இப்படி ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க.